இல்லை, ரஜினி சாரை பொறுத்தவரை திமுக மிரட்டியது என்பதை விட பணத்தால் அவரை விலைக்கு வாங்கியதான். 96 அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்பவே ஜோ அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங்க்கு போயிட்டு 3 மணி நேரம் தன்னுடைய காரில் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டு போனார். அரசியலுக்கு நீ வந்தால் நீ தாங்குவாயா? அரசியலில் நீ ஜெயிக்க முடியாது, ஆனால் நீ திருப்பி யாரை சேர்த்துப்பா? அவங்க ஊழல் பண்ணாமல் உன்னால் தடுக்க முடியுமா? இந்த நேரத்தில் வேண்டாம் என்று கிட்டத்தட்ட 21 தேர்தலில் அந்த நேரத்தில் தனக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறப்ப கொரோனா காலகட்டத்தில் திமுக கட்சியின் தலைவர் சார்பாக இவர்கிட்ட பேசி வர வேண்டாம், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால அவர் ஒதுங்கினார் எனப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனா தான் திமுகக்காக மாப்பிள்ளை சாரோட சேர்ந்து கொண்டு இதை வியூக வகுப்பை அமைச்சது. ஸோ அதனால இன்னும் பலருக்கு சந்தேகம், ஆதவ் அர்ஜுனா திமுகவின் திரு மாப்பிள்ளை சார் சார்பாக விஜயை அமுக்குவதற்காகவே ஹைதராபாத்தில் அவர் அந்த நேரத்தில் ஷூட்டிங்கு போயிருந்தப்போ கலாநிதி மாறனுடைய சில பிரமுகர்கள், உங்களுக்கு நீங்கள் கையிலேருந்து 500 கோடி போட்டு அதை தவிர வசூல் பண்ணி குறைஞ்சபட்சம் 2000 கோடி இல்லாமல் உங்களால் ஒரு தேர்தலை சந்திக்க முடியாது, இதையெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களால் அரசியலை சரி வாய்ப்பு எத்தனை %, 50, 40, நீங்கள் 80 சீட் எடுத்தால் கூட மெஜாரிட்டி இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போடுற மந்திரிங்க திருடினாலும் உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்ட அவர் யோசிக்கிற நேரத்தில் ஆல்டர்னேட்டாக நாங்கள் உங்களுக்கு அடுத்த 3 படம் அடுத்து தொடர்ச்சியாக பண்ணுறோம், அடுத்த 3 வருஷத்தில் 500 கோடி தருகிறோம் என்று உறுதி சொன்னதாக. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதன் பின்பு கொடுக்குறாரு அப்படின்னா இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சி ரெண்டுத்தையுமே அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையா? ஏன்னா இல்லை, அதுதான் இது விஜய் அளவுக்கு அதிகமாக போகும்போது. ஸோ இன்னைக்கு அவர் விஜயை திமுக சார்பாக கூட்டிச் செல்கிறாரா ஓட்டு பிரிக்கிறதுக்காகங்கிற சந்தேகங்களும் இருக்கிறது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ 2 விஷயம். ஒன்று தாவேகாவினுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசின ஒரு விஷயம், ரஜினி சார் அரசியலுக்கு வரும்போது திமுகவினுடைய தலைமை அவரை மிரட்டி அரசியலுக்கு வரவிடாமல் தடுத்தது அப்படின்னு சொன்னதுக்கு ரஜினிகாந்த் அவர்களே தற்பொழுது காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்கார். இது ஒரு தனி கதை. 2வது விஷயம், இன்னைக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய CBI அலுவலகத்துக்கு அவரே நேரடியாக சென்று ஆஜராகிறாரு. ஃபர்ஸ்ட் ரஜினி சார்ட்டேருந்து வந்த இந்த அறிக்கையை பற்றி பேசிடலாம், அதன் பின்பு செந்தில் பாலாஜிட்ட போகலாம். இல்லை, ரஜினி சாரை பொறுத்தவரை திமுக மிரட்டியது என்பதை விட பணத்தால் அவரை விலைக்கு வாங்கியது. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 3 படம் அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே 500 கோடிக்கு புக் பண்ணுறேன்னு சொல்லி சன் பிக்சர்ஸே தயாரித்தாங்க. ஜெயிலர் உட்பட பல படங்கள். ஆமாம், ஜெயிலர் அவங்க தான் பண்ணாங்க, கூலி அவங்க தான். அதான் சொல்கிறேன். அதோட இன்னும் சில விஷயங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர் அரசியலில் இறங்குவதற்கு யாருடைய பின்னால் இருந்தார்களோ அவர்களெல்லாம் மற்ற கட்சிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள், தொடர்பில் இருக்கிறார்கள், சில ஆதாரங்களை கொடுத்து ஹைதராபாத்தில் வச்சு அவரால் முடியுமான்னு சொல்லி கேட்டு அதனால ஒரு இது பண்ணாங்க. பட் மிரட்டல் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? ஹைதராபாத்தில் என்ன நடந்தது? இல்லை, அவர் ஒரு கட்சி பெயர் சொன்னது யாரோ தூத்துக்குடியை சேர்ந்த அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் ஒரு ரெஜிஸ்டர் பண்ண கட்சியே வச்சிருப்பார்னு சொல்லப்பட்டது. ஆனால் அவர் ஏற்கனவே திமுக உறுப்பினர், திமுக சார்பாகத்தான் இயங்குகிறார்ங்கிற ஆதாரங்கள் வேறு விதமாக சொல்லப்பட்டன. ஹைதராபாத் அவர் அந்த நேரத்தில் ஷூட்டிங்கு போயிருந்தப்போ கலாநிதி மாறனுடைய சில பிரமுகர்கள், உங்களுக்கு நீங்கள் கையிலேருந்து 500 கோடி போட்டு அதை தவிர வசூல் பண்ணி குறைஞ்சபட்சம் 2000 கோடி இல்லாமல் உங்களால் ஒரு தேர்தலை சந்திக்க முடியாது, இதையெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களால் அரசியலை வெற்றி வாய்ப்பு எத்தனை %, 50, 40, நீங்கள் 80 சீட் எடுத்தால் கூட மெஜாரிட்டி இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போடுற மந்திரிங்க திருடினாலும் உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்ட
இது அவர் யோசிக்கிற நேரத்தில் ஆல்டர்னேட்டாக நாங்கள் உங்களுக்கு அடுத்த 3 படம் அடுத்த தொடர்ச்சியாக பண்ணுறோம், அடுத்த 3 வருஷத்தில் 500 கோடி தருகிறோம் என்று உறுதி சொன்னதாக. 3 படத்துக்கு பேக்கடா 500 கோடி அப்படின்னு சொல்ல, அதனால் அவர் அதை யோசிக்க அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள், அது யாரெல்லாம் இவருடைய வலது கைகளாக கிட்டத்தட்ட 20 வருடமாக அவரோடு ரசிகர் மன்றத்தில் இருப்பவர்கள்னு நினைத்தார்களோ அவர்கள் பல கட்சிகளோடு தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதும் சில வீடியோ ஆதாரங்களும் கொடுத்தாங்கன்னாங்க, அது வெளியில் நமக்கு தெரியும். ஸோ இதையெல்லாம் பார்த்தப்ப இருந்து இறங்கி பண்ணினாலும், ஏன்னா அவர் 96 அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்பவே சோ அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங்க்கு போயிட்டு 3 மணி நேரம் தன்னுடைய காரில் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டு போனார். அரசியலுக்கு நீ வந்தால் நீ தாங்குவாயா, அரசியலில் நீ ஜெயிக்க முடியாது, ஆனால் நீ திருப்பி யாரை சேர்த்துப்பா, அவங்க ஊழல் பண்ணாமல் உன்னால் தடுக்க முடியுமா, இந்த நேரத்தில் வேண்டாம் என்று கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் 1.5 மணி நேரம் 2 பேரும் கார்லேயே சுற்றிட்டு அவரே ஓட்டிட்டு போக இவர் கூட இருந்து வேண்டாம் என்றார். ஸோ அதை ஞாபகப்படுத்தி ரஜினி ஒதுங்கினார். அது தவிர அவருக்கு கிட்னிலையும் இது பண்ணியிருந்தாங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அதெல்லாம் அப்புறம் 96 இல்ல 96 இல்ல, நான் சொல்றது இந்த 2010 21 தேர்தலில் அந்த நேரத்தில் தனக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறப்ப கொரோனா காலகட்டத்தில் வேண்டான்னு ஒதுங்கினார். இதுல மிரட்டல் என்பது கிடையாது ரஜினியை பொறுத்த வரைக்கும். இல்ல ரஜினியை பொறுத்த வரைக்கும் மிரட்டல் அப்படிங்கறத ஆதவர்ஜுனா சொன்னாரு. ஆனா இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து எனக்கு ஒரு கேள்வி. அப்போ வந்து அந்த பேர பேச்சுவார்த்தைகள், நீங்க அரசியலுக்கு வர வேணாம், பட் 3 படம் நம்ம வந்து சைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பேர பேச்சுவார்த்தை நடத்தினதுல ஒரு முக்கிய பங்கு வந்து கலாநிதி மாறன் அவர்களுக்கு இருக்கு. திமுக சார்பாக திமுக முதல் தலைமை குடும்பம் தானே, அதான் திமுக கட்சியின் தலைவர் சார்பாக இவர்கிட்ட பேசி வர வேண்டாம், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால அவர் ஒதுங்கினார் எனப்படுகிறது. சார், ரஜினி என்னைக்குமே மிரட்டலுக்கு பயந்ததில்லை. ஐ மீன் நேரடியாக ஜெயலலிதாவிற்கு எதிராக குரல் கொடுத்து அவரால் இவர் ஆரம்பி பாதிக்கப்பட்டார் பாட்ஷா படத்தில் அப்படின்லாங்கிறது தெரியும். ஆனால் விஜய் எப்பெல்லாம் மிரட்டப்பட்டாரோ, அவர் படம் ரிலீஸ் ஆகலன்னா 4 மணி நேரம் இதில் இப்போ கொடநாடு வாசலில் நின்றுக்கிட்டு அப்புறம் கையை கட்டிட்டு நின்னது. இந்த கடைசியாக கொரோனா பீரியடில் தன் படம் வெளிவர்றதுக்காக ரிக்வெஸ்ட் பண்ணது எல்லார்கிட்டையும் அவர் பண்ணியிருக்காரு. இதில் 2வது சந்தேகமே இல்லை. பட் அவர் இப்பொழுது தேவையில்லாமல் ஆதவர்ஜுனா பல நேரத்தில் குரல் கொடுக்குறாரு. அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தது கருப்பு சிவப்பு சைக்கிள்ங்கிறது திமுக காரன் குரல் தான், அவர் எதுவுமே சொல்ல. ஆனால் இவர் திமுக ஆதரவாக இருந்தார், இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்கிறார். நீ அந்த எலெக்ஷன்லேயே ஆதவர்ஜுனா தான் திமுகக்காக மாப்பிள்ளை சாரோட சேர்ந்து கொண்டு இதை வியூக வகுப்பை அமைச்சது. ஸோ அதனால இன்னும் பலருக்கு சந்தேகம், ஆதவர்ஜுனா திமுகவின் திரு மாப்பிள்ளை சார் சார்பாக விஜயை அமுக்குவதற்காகவே. அப்படி இருந்தா ஏன் திமுகவினுடைய குடும்பத்தையே ஸ்ட்ரைட்டா பழி சொல்லணும்? அரசியல் தான், மேடை தான், அது புரியுது. பட் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெக்குலரா இல்ல, அது வந்து அவங்களுடைய ஸ்டைல். அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்க வேண்டும் என்றால் ஓப்பனாக எதிர்த்துக்கிட்டே போகணும். ஸோ அதனால அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுகவிற்கு மொத்தமாக போகக்கூடாது, அதை தடுக்கணும். எளிதாக மக்களுக்கு புரியணும்னா மக்கள் நல கூட்டணி வெறும் ஒரு 2 லட்சம் ஓட்டில் அந்த தேர்தலையே திமுக தோர்த்ததுன்னா ஒரு அதே இது திருப்பி நம்ம 2021 கமலஹாசன் சரத்குமார் இவங்க கூட்டணி. ஸோ அது மாதிரி இவர் இந்த முறை பிரிப்பார் என்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர். ரொம்ப வளர்ந்தா தட்டுறதுக்கு அப்பயும் பண்ணுவாங்க. ஸோ ஆதவர்ஜுனாவின் பேச்சுக்கள் விஜய்க்கு எந்த விதத்திலும் உதவாது. இன்னும் சொல்ல போனால் நடுவில் போன ஒரு 10 நாள் முன்னாடி ஆதவர்ஜுனாவையும் ஜான் ஆரோக்கியசாமியும் விட்டு ஒரு சர்வே நடத்தியதில் ஒரு 15 சீட்டில் இவரால் 25% ஓட்டு தாண்ட முடியும், ஒரு 30 சீட்டில் 15% தாண்ட முடியும். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அடுத்தது இவங்க அந்த 60 பேர் இவர் நேர்காணல் பண்ணதில் அதில் போட்டியிடுற அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் 15-20 பேர் கூட தேரலை என்னப்படுகிறது. 50,000 அப்ளிகேஷன் விற்றதில் 5,000 தான் திருப்பி வந்ததுனாங்க. அந்த 5,000ல் 2,000 கூட 10,000 ரூபா என்க்ளோ டிடி இல்லையா.
ஸோ போட்டி போடுறதுக்கே அங்கே ஆட்கள் இல்லை, இது இல்லைங்கிறப்ப தான் கூட்டணிக்குன்னு போனார். தன்னுடைய அவர் இருக்கிற அந்த பனையூர்லேயே அவர் வீட்டு அருகில் உள்ள பிஜேபிக்கு நெருக்கமான ஒரு தொழிலதிபர் விஷ்ணு ஜெயின்கிறவரை இவர் அனுப்பினார். இவர் வந்து அமித்ஷா நான் அவர்கிட்ட இருந்து ஏதாவது இது இல்லாமல் உங்ககிட்டலாம் பேச மாட்டேன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டார். மீண்டும் இவர் வேறு முயற்சி பண்ணி இவராக ஃபோன் செய்தார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ஆந்திர துணை முதல்வருக்கு அவர் பண்ணல, இவரா பண்ணி முயற்சி பண்ணி நான் 50 சீட்டு கிட்ட இருந்தால் ஒத்துக்கிறேன்னு நம்ம இருந்தது. ஆனால் 80 என்று பரப்பி இப்போ அதையும் கெடுத்து விட்டதாக தற்போது தெரிகிறது. ஓகே, இப்போ காலம் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா என்ன சொல்ல வர ரஜினி? அறிக்கையை பார்த்தீங்களா? இல்லை, பார்த்தேன். பட் ரஜினியை பொறுத்தவரை அவர் அரசியலிருந்து ஒதுங்கிட்டார். ஆனா இந்த அறிக்கையை பார்க்கும்போது இல்ல, கண்டனம் கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அந்த கண்டனம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதன் பின்பு கொடுக்குறாரு அப்படின்னா வந்து இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சி ரெண்டுத்தையுமே அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையா? ஏன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கே சார்பாக எடப்பாடி பேசிட்டாரு, அந்த பக்கம் திமுக குடும்பம் தான் மிரட்டுனுச்சு அப்படிங்கறது சொல்றாரு. சார் நம்மளே பேசிடலாமே. இல்லை, அதுதான் இது வந்து விஜய் அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது அதுவும் அவர் கூட இருக்கிற ஆதவர்ஜுனா போன்றவர்கள் பேசுவார். ஆதவர்ஜுனா சாதாரண நபர் கிடையாது. அவருடைய மனைவி ஒரு 50 கம்பெனிக்கு டைரக்டராக இருக்காங்க. ஸோ அவர் ஒன்றுமே டைசியை சொல்கிறீங்களா? டைசியா. ஸோ அவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தவர். பாஸ்கெட் பால் கோச்சராக இருந்து அங்கு தனக்கு பாஸ்கெட் பால் கற்றுக்கொள்ள வந்தவரை மயக்கி சேர்ந்துக்கிட்டு அதுக்கு பிறகு இன்னைக்கு தொழிலதிபருங்கிறார். அவர் தொழில் எதுவும் செய்யவில்லை, ஏதோ ஒரு மைக்ரோ ஃபினான்ஸுங்கிறார். மைக்ரோ ஃபினான்ஸ்லாம் எதுவும் பண்ண முடியாது, முழுக்க மாமனார் காஸ்டில் வாழ்ந்துட்டு இருக்கார். ஸோ இன்னைக்கு அவர் விஜயை திமுக சார்பாக கூட்டி செல்கிறாரா ஓட்டு பிரிக்கிறதுக்காகங்கிற சந்தேகங்களும் இருக்கிறது. இப்போ அதிமுகவோட போய் சேர்ந்துருவாங்களா என்ற நிலையில் அதை தடுப்பதற்காக இவர் இந்த மாதிரி பேசினாராங்கிறதும் டவுட்டாக இருக்குது. ஆதவர்ஜுனா இவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை கண்டனம் கொடுத்துட்டா, நீங்கள் சொன்ன மாதிரி இபிஎஸ் கொடுத்த பிறகு இதற்கு மேலே நம்மளும் பேசாமல் இருந்தால் நல்லதில்லை என்பதால் இவர் ஒரு வளவள கொலகலா அறிக்கையை ஒன்று கொடுத்துருக்காரு. அவ்வளோதான். அது வளவள கொலகலா அதான், அதுக்கு மேலே இல்லை. பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்னது தான். எனக்கு உள்ளேருந்து சில விஷயங்கள் வந்தது. சரியா? அதுக்கு மேல நம்மளும் இது எல்லாமே செய்திகள் தான், தரவுகள் நமக்கு கிடையாது. அதனால இதுக்கு மேல நம்மளும் சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து ஒரு யூடியூபர் சொல்லுவாரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இல்ல, அவருடைய நேரடி வலது கையாக அந்த நேரத்தை அந்த யார் கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணி சிம்பிள் வச்சிருந்தாருன்னு சொன்னப்பட்டா அவருக்கே நான் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டாக ஒரு 10 வருஷம் முன்னாடி இயங்கியிருக்கேன். அதனால ஓரளவுக்கு நமக்கு வந்த தகவல்கள் சரியாகத்தான் இருக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.